அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை. இதுவரை நாம் உழு செய்வதனால் தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் பாக்கியங்களை பற்றி பார்த்தோம். அவற்றை சுருக்கமாக பார்ப்போம். 1. தூய்மையை பேணுவதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கின்றது. 2. தூய்மையை ஈமானின் பாதி, அந்த பாக்கியத்தை அடைகிறோம். 3. பல் துலக்குவது இறைவனின் திருப்தியை பெற்றுத்தருகிறது. 4. உழு செய்யும் போது உறுப்புகளின் வழியாக தண்ணீருடன் பாவங்கள் வெளியேறுகின்றன. 5. முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 6. 2 தொழுகைக்கு மத்தியில் நிகழ்ந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 7. மறுமையில் உழுவினால் உறுப்புக்கள் ஒளிமயமாக காட்சி தருகின்றன. 8. மறுமையில் கௌசர் தடாகத்தில் நீரருந்தும் பாக்கியம் கிடைக்கிறது. 9. நபிகள் நாயகத்தின் தோழர்களாகும் பாக்கியமும் கிடைக்கிறது. 10. சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. 11. சொர்க்கம் கட்டாயமாகிறது. 12. சொர்க்கத்தின் 8 வாயில்களில் விரும்பிய வாசல் வழியாக நுழையும் பாக்கியமும் கிடைக்கின்றது. எனவே தொழுகையின் மூலம் கிடைக்கும் இத்துணை பாக்கியத்தையும் பெரும் நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.